Daily. Taste the Daily. அந்த செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தில் காலியாக உள்ள பதவிகளை நிரப்ப வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதி, வணக்கம். இந்த வழக்கு குறித்தான விவரங்கள். சிறார் நீதி சட்டம் உள்ளிட்ட குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு தொடர்பான சட்டங்களை தீவிரமாக அமல்படுத்தி உறுதி செய்யும் வகையில் அனைத்து மாநில உயர்நீதிமன்றங்களும் தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என கடந்த 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கு நீதிபதி லட்சுமி சுப்பிரமணியன் கே ராஜசேகர் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது கடந்த 1.5 ஆண்டுகளாக தமிழக குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர் பதவிகள் காலியாக இருப்பதாகவும் இது நீதிமன்ற அவமதிப்பு செயல் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். தற்பொழுது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் சிறார் நீதி சட்டம் உள்ளிட்ட சிறார்கள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அமல்படுத்துவதை யார் கண்காணிப்பார்? ஆணையம் இல்லாமல் குழந்தைகளின் உரிமைகள் பாதுகாப்பிற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள்? ஆணையம் அமைப்பதற்கு கால வரம்பை நிர்ணயிக்க வேண்டும் எனவும் எப்பொழுது தேர்வு நடைமுறைகளை முடிக்கப் போகிறீர்கள்? தகுதியானவர்கள் நியமிக்க வேண்டும் என கூறி சமூக நலத்துறை செயலாளர் காணொலி வாயிலாக ஆஜராகி இருந்த சமூக நலத்துறை செயலாளரிடம் நீதிபதிகள் தெரிவித்தனர். அதன்படி இன்றைய தினம் சமூக நலத்துறை செயலாளர் ஆஜராகியிருந்தார். அப்பொழுது வழக்கு காரணமாக குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் உறுப்பினர் நியமனத்தில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது வழக்குகள் முடிந்து இந்த பதவிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளதாகவும் மார்ச் 20ஆம் தேதி விண்ணப்பம் சமர்ப்பிக்க கடைசி நாள் என்றும் தெரிவித்தார். அதன் பின் அமைச்சர் தலைமையிலான குழு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பர் எனவும் பின் காவல்துறை சரிபார்ப்பு விசாரணை உள்ளிட்ட நடைமுறைகள் முடிக்க 3 மாத கால அவகாசம் வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதனை ஏற்றுக்கொண்டு 3 மாதம் அவகாசம் வழங்கிய நீதிபதிகள் ஆணையம் அமைத்த பின் உச்சநீதிமன்ற உத்தரவுகளை கண்டிப்புடன் அமல்படுத்த வேண்டும் என அரசுக்கு உத்தரவிட்டு வழக்குகளை முடித்து வைத்தனர். மேலும் ஆணைய தலைவர் உறுப்பினர் நியமனம் குறித்து ஜூன் 20ஆம் தேதி அறிக்கையை அளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணை என்ற தினத்திற்கு ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி. Taste the Daily.